சரி, அவனுக்காவது மேல இருந்து வந்து சிலந்தி கடிச்சது. இவன் எங்க சிறுத்தை கூண்டுக்குள்ள ஏதாவது கையை விட்டானா? இது என்ன இல்ல போட்டோகிராஃபர் பார்த்துட்டு இருப்பான். பீட்டர் பார்க்கறது போட்டோகிராஃபர், இவர் ஒரு போட்டோகிராஃபர். ஸோ என்ன இது உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கா இல்லை கதையே சூப்பர்? கதையும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் சமயம் பண்ணி கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வர கதை, ஒரு நாள் ஒன் டேல அப்படியே ஜிலியன் வர கதை தான் இந்த கதை. பவுன்சர்னு ஒரு கதை, மொத்தம் 3 புக்கு, 3 சாப்டருமே வேற லெவலில் இருக்கும். ஒரு கை இல்லாத ஒரு கௌபாயோட கதை. அடேங்கப்பா, கை இல்லாத கௌபாய் எப்படி கௌபாயா இருப்பான்? ஸோ அவனோட கதை அதான். ஆக்சுவலி அவன் கௌபாய் கூட இல்லை, அவன் பாதி செவ்விந்தியன்ற மாதிரி. டிஷர்ட்டு கீ செயின் எல்லாத்துலேயும் போட்டு அனிமே அது எப்படின்னா அது பிடிச்சி நல்லா இருக்குன்னு பார்க்குறவங்கள விட வானபி அதான் எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசுறேன், எல்லாரும் பேர் கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் இல்லை. ஆக்சுவலி கோச்சிப்பாங்க தான், அப்புறம் ரியாலிட்டின்னு பார்த்தா அப்படிதான் நிறைய இருக்கு. லைக் இப்போ நீங்கள் கதை வந்து உங்களுக்குள்ளே நிறைய கதை போயிருக்கு சரியா, எண்ணில் அடங்காத கதை போயிருக்கு. ஏன்னா காமிக்ஸ் மூலியமா, கேம் மூலியமா கதைன்ற சொல்கிற அவ்வளோ கதை, அவ்வளோ சீன்ஸு, அவ்வளோ சினாரியோ எல்லாமே போயிருக்கு. எனக்கே போயிட்டு இந்த மூவி டிஸ்கஷன்லாம் உட்காந்துருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக உங்களை யூஸ் பண்ணிக்கலாமே யாராவது உங்கள் ஸ்டோரி டிஸ்கஷனில் அந்த சீனோட டிரான்சிஷனு, இல்லை ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லை ஒரு பில்டப்பு, இந்த பீஸ்குள்ளே நிறைய இருக்குமே, ஒரு கொட்டி பார்த்தா நிறைய இருக்குமேன்ற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா போயிட்டு அதான் பண்றதுக்கு? எனக்கு பண்ற இன்ட்ரெஸ்ட் தான், பட் நான் ட்ரை பண்ணது பெருசா. ஓகே, சினிமா சைடு ஆனா இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல அப்படினு சொல்றீங்க. ஆக்சுவலா படிச்சிட்டு அந்த டைம் அப்ப வந்து நான் அசினேட்டர் போன ஆசைப்பட்டேன், ஏரியா போணும்னு. அதுவும் இருக்கு, லைட்டா இருக்கு. விஸ்காம் படிச்சிட்டு ட்ரை பண்ணேன், பட் அந்த டைம் பண்ண முடியல. பிளஸ் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன், வேலைக்கு போய் தான் ஆகணும் போது வேற வழி இல்லாம வேலைக்கு போயிட்டேன். எந்த பீரியட்ல ப்ரோ உங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸும் வந்து இதன் மூலமா ஒரு லைஃப் ஸ்டைலும் வச்சுக்கலாம் அப்படின்றதுல எந்த டைம்ல நீங்களும் உங்களோட பிரதருக்கும் அது தெரிய வந்தது அந்த யூடியூப்ல? ஆக்சுவலி யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் மணி வரும்ன்றதே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரியா சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8000 ரூபாய், ஃபர்ஸ்ட் $100 ஃபினிஷ் பண்ணது 8000 ரூபாய் வந்துச்சு. அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நகர் போகிறோம். அவருக்கு மஞ்சள் பொடி வாங்கினீங்க, நீங்கள் சிவப்பு பொடி வாங்கினீங்க, தெரியாதா? அப்படி வாங்கலை. என்ன பண்ணோம், எதான் இப்போ ஹெட்செட் மேலே பேசுகிறோம் இல்லையா, குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், கேஜெட்ஸை கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மைக் ஒன்று வாங்கினோம். ரைட்டு. எங்கள் ஃப்ரெண்டு அப்போ தான் ஒருத்தர் வந்து யூடியூப் விட்டு போய் குவிட் பண்ணுறேன்னு சொன்னார். சில அப்போ விற்றுக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு வெப்காமும் ஒரு இதுவும் வாங்கி ப்ரோ நானும் அந்த மாதிரி விற்றுருக்கேன் ப்ரோ. ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துச்சு சரியா, சேனல் அதுக்கு மேலே வந்தால் ரன் பண்ண முடியாது, இதுக்கு மேலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு என்னோட டிஜிஐ கேமரா ப்ரோ, அந்த கேமரா வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணோம். கடைசியில் வந்து ஒரு அடுத்த மாதம் வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், நானும் சாப்பிடணுன்றதுனால OLX போட்டு அதை போய் வித்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ, திருப்பி நம்ம இதுமாதிரி யூடியூப்லாம் வந்து பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எப்படியோ திருப்பி மீண்டு வந்தாச்சு. ஸோ ஸோ அது மூலியமாக போய் கேட்ஜெட்ஸ் வாங்கி சேனலில் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க அந்த டைமு. ஸோ அப்கிரேட் பண்ணி இப்பயும் நான் இவ்வளோ கேப் விட்டது, நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோ ப்ராப்ளம் கேப் வந்து. ஆமாம், நான் கேட்டேன். அது கூட இதான் இப்போ சேனல் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ A2Dக்கு அப்புறம் மிஸ்டர் கேகேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் தனியாக ஓப்பன் பண்ணதுலேருந்து இது மாறிடுச்சே, கண்டென்ட் பிளேலிஸ்ட்டோட டிஃபர் ஆகுதே நிறையா. லைக் நீங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து இப்போ டோட்டலாக நிறைய டிஃபர் ஆகுது அப்படிங்கிற நான் வேணுன்ட்டே தான் எடுத்த முடிவா அது? லைக் இல்லை, ஆக்சுவலி வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 2 சேனல் ரன் பண்ணோம் அப்படின்னு பண்ணும்போது கேம்ஸ் தனியாக இது பண்ணோம், இது தனியாக பண்ணது. ஸோ அது சொல்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்து கலாய்க்கிறீங்க, நிறைய பேரை ரியாக்ட் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க அதுக்கு முன்னாடி பண்ணல, இப்பதான் அது இல்ல. ஆக்சுவலி எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு பொதுவாக ஒரு தாட் என்ன, எனக்கு தொடர்ந்து ஒரு வருஷத்தை பண்ணாலும் போர் அடிச்சிடும். நல்லதுதான். ஆக்சுவலி அதனால பெனிஃபிட் வந்தாலுமே ஒரு போர் அடிச்சிடும். மூவி ரோஸ் பண்ணிருந்தேன் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது தெலுங்கு படம் ஏதாவது ஓட்டுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அது ஒருனா போர் அடிச்சிச்சு, அப்பாங்க சும்மா இதை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதாவது பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுமாதிரி புதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணும். அப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபேஸ்ல இப்போ என்ன பண்றீங்க? ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் பண்றீங்க சேனலுக்கு? சினிமா கண்டென்ட், அதாவது கண்டென்ட்டா ஏதாவது பேசுறது, ரீல்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரீல்ஸ் ரியாக்ஷன், அதான் கண்டென்ட் கொட்டோன்னு கொட்டுவாங்களே டெய்லியும், அது இருக்கு. அப்புறம் மூவி ரோஸ்ட், அப்புறம் இப்போ கார்ட்டூன்ஸ் பற்றி பண்ணலாம், கேம்ஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு.
ரைஸ் அண்ட் ஃபால் ஒரு ரைஸ் அண்ட் ஃபால். ஆக்சுவலாக இது நானும் யோசிச்சேங்க. யூடியூப்ல பாருங்க ஒரு விஷயம், எல்லாருமே எல்லா மனசும் வந்து கண்டென்ட் பத்தி யோசிச்சிட்டே இருக்கும்ல, ஒரே மாதிரி வந்து இன்னொரு மைண்ட் யோசிச்சிடும். அதை யார் ஃபர்ஸ்ட் பண்றான்றது தான் மேட்டர் இல்ல. அது நீங்க நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சூர்யா பண்ணுங்க. ஐயோ ஃபால் இல்ல, ரெட்ரோ படம் வேற வரல, ரெட்ரோ படம் வேற வந்து பாவம். ரைட், ஆல்ரெடி போட்டோம். அப்படியா? ஆல்ரெடி இருக்கு. நானும் அதே மாதிரி யோசிக்கிறேன். ரைட், ஆல்ரெடி பண்ணிட்டோம். அது ரைஸ் அண்ட் ஃபால் சூர்யா அது போட்டோ கீழே வந்து இது பண்ணுவாங்க. ஆனா திருப்பி மீண்டு வந்துருவாருங்க. பண்ணிக்கிட்டு இதுதான் ஃபேக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஏங்க ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் சூர்யா நெக்ஸ்ட் போட போறாரு. அப்புறம் என்ன இல்ல திரும்பி போட போறோம். தட் இஸ் கண்டென்ட். இல்ல ஆக்சுவலி எனக்கு கங்குவாலே போடணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, போட முடியாம போயிருச்சு. ஸோ ஃபியூச்சர்ல வேற என்ன கண்டென்ட் இப்போ எப்படி இதுவும் போர் அடிச்சிரும் உங்களுக்கு பேசுறத பார்த்தா தெரியுது. கொஞ்ச நாள்லயே இந்த ஆளுக்கு வந்து போர் அடிச்சிரும், வேற ஏதாவது டிஃபரெண்டா பண்ணணும் போயிடுவாரு. பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ 2 சேனல்னால. இப்போ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் நம்ம இருக்கு. எப்படின்னா இப்போ இங்க ஒரு பல்க் ஷூட் எடுத்துட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி. இப்போ கேம்ஸ் பக்கம் போனால் கேம்ஸ் ஒரு பக்கம் கண் கொட்டி கிடக்கும். இப்பயுமே கேம்ஸ் நான் கேட்டால் ஒரு 30-40 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், எழுத முடியாமல். இப்போ அது அப்படி இருக்கும். திருப்பி இந்த பக்கம் இது வந்து இது வித்தியாசமாக இருக்கும். நல்லது தான். இப்போ அது கொஞ்சம் போர் அடிச்சோன்னே இதை வந்து பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் பண்ணி வச்சிருப்பீங்க, போடாமல் இருந்திருப்பீங்க. நைஸ் நைஸ். ஆக்சுவலாக இப்போது ஒரு விஷயத்த வந்து எனக்கு பண்ணுறதுக்கு போர் அடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடறேன்னு சொல்கிறேன்னா வந்து ஜாலியாக நல்லா யோசிக்கிறான், கண்டென்ட் நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். பரவாயில்ல, உங்களை மாதிரி நல்ல கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கும்போது தான் எங்களோட ஆடியன்ஸு, தமிழ் யூடியூபோட ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் கண்டென்ட்டை வச்சு அவங்களும் வந்து என்டர்டெயின் ஆகிப்பாங்க. ரொம்ப சேச்சுரேட்டட் கண்டென்ட்டோட வந்து உங்களை மாதிரி புதுசு புதுசாக யோசிச்சு பண்ணுறது வந்து ஒரு அப்ரிஷியபிள் விஷயம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களையும் சிவப்பு சட்டையும் மஞ்சள் சட்டையும் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்ன கண்டென்ட் பண்ணீங்கன்னு ஞாபகம் இல்லை. ரீல்ஸ் ரோஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப. ஏன்னா இப்போ உங்களோட வளர்ச்சியை வந்து நான் சொன்னல, அந்த பழைய வீடியோ அந்த செம்பரம்பாக்கத்தில் இதில் கூட போக்கேமான் இது பிடிச்சிங்க சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்கன்னா அவங்க கூட உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ட்ராவலில் வந்து பார்க்குறவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை ஆக்சுவலி சோல்ஜர்ஸ்க்கு தான் சொல்கிறது. அது நினச்சா அதுவும் சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன பண்ணால் நான் அங்கேருந்து வரும்பொழுதே இருக்கேன்னா கேம்ஸ் பற்றி பேச நிறைய பேர் தாட்ட தான். கேம்ஸ் ஒரு எப்படின்னா கொரோனா பீரியடில் கேம்ஸ் நல்லா ரீச் இருந்துச்சு. கேம் ப்ளே பண்ணுறது கேம் ரீச் இருந்துச்சு. ஆஃப்டர் த கொரோனா பீரியட் வந்து கேம்ஸுக்கு பெருசாக ஒரு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஓகே, டிராஸ்டிக் சேஞ்ச். ஆமாம், சேஞ்ச் கம்மியாயிடுச்சு. ஆன் டைம் ஆனால் வந்து நிறைய பேர் தாட்ட தான் கேம்ஸ் பற்றி ஓடாது, கேம்ஸ் பற்றி தான் நிறைய தாட்டு இருந்துச்சு. பட் அப்படிப்பட்ட இதில் இருந்துமே ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 lakh கொண்டு வந்து ப்ளே பட் வாங்கினது பெரிய விஷயம். குறுகிய காலத்தில் இத்தனைக்கும் டீம் பெருசாகவும் இல்லாமல் ஒன் மேன் ஆர்மி. அந்த சேனல் சமாளிச்சுட்டு இந்த சேனல் சமாளிச்சு ஒன் மேன் ஆர்மி வித் a lot of soldiers. கான்ட்ரடிக்ட் ஆகுது. யா நைஸ். பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம் தான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பீட் பண்ணி எல்லாமே சரி ஆகிட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ தான் கொஞ்சமாக ட்ரையல் நடந்த மாதிரி தான். ஒரு ப்ராப்ளம் வருதா கொஞ்சமாக பீட் பண்ணிக்கிட்டு இது என்ன சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி. ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருந்தாலும் கம் பேக். நைஸ். ஆனால் கம்பேக் பண்ணுற ஆளுங்களாம் ரொம்ப ஹார்டான ஆளுங்களாக இருந்தால் எத்தனை வாட்டி விழுந்தாலும் கம்பேக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள வந்து அப்படியே போட்டுலாம் புதைக்கவே முடியாது. அது வந்து லைக் கம்பேக் நம்ம சொல்லிடுவோம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் வந்து தெரியாது நிச்சயமாக. யா ஸோ ஒரு 1.5 வருஷம்லாம் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தேன். இன்னைக்கு வந்து வந்துட்டோன்னு தோணுது. திருப்பி யோசிச்சு பார்த்தா அது ஒரு தனி ஒரு உலகம். அப்போ நான் என்ன நடந்ததுன்னு வெளில சொல்லக்கூட முடியாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. நைஸ். ஆமா, இப்படி நாங்க பேசும்போது லாஸ்ட் இயர் இதே டேட் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ வந்து ஓகே பெட்டர்ல we are going to be more better next year. அப்படி தான் இருக்கும். இப்போ ஒருனா நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவர் we have to compare ourselves with ourselves. நம்ம எப்படி yesterday இருந்தோம், டுடே எப்படி இருக்கும், நம்ம இன்னைக்கு இருக்கிறத விட நேத்து விட இன்னைக்கு பெட்டரா இருக்கும். அப்ப நாளைக்கு சூப்பரா பண்ணும். அந்த கம்பேரிசன் தான் எங்க பண்றோம். கூடிய சீக்கிரமே மிஸ்ஸஸ் கேகேன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு லைஃப் அட்வைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமே. ஏன் எனக்கே வந்து நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கணும் போல இருக்குங்க. மிஸ்ஸஸ் கேகே ஆரம்பிக்க போறீங்களா? சும்மா சொன்னா என்னங்க, ஆடி வந்து கேப்டன் கேக்கே ஒரு சேனல் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி பேக்கப் சேனல் வேணும்ட்டு கேப்டன் சேனல் ஆரம்பிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போட ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் ஷோல போடாம இருந்துச்சு. அதான் பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஷோவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ மே மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஃபைன். சரி, இந்த இதுக்கு போயிருந்தேன் புக் ஃபேர். அப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே புக்குக்காக நிறைய புக்கு பார்த்தேன். அங்கே ஒரு புக்கு வந்து உங்கள் கையில் பார்த்த மாதிரி இருக்கு, வாடிவாசல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. படிச்சிங்களா அதை? ஆக்சுவலாக நான் வெறும் திருப்பி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி வாடிவாசல் பார்த்தீங்கன்னா இதில் புக் ஃபேரில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் போயிட்டு நம்ம ஆட்களுக்கு காட்டியிருங்க, நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு புக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாடிவாசல் ரொம்ப ரீசெண்ட் டைமில் தமிழில் ரொம்ப பிடிச்ச புக்கில் இது ஒன்று.
ஆர்ட் ஒர்க்கில் இருந்து எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் புக்கு நான் படிச்சுட்டு நிறைய பேர் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த புக் படிச்சு ரெக்கமெண்ட் பண்ண புக்கில் இது ஒன்று முக்கியமான புக். ஓகே. ஸோ என்ன இது உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கா இல்லை கதையே சூப்பர்? கதையும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வர கதை, ஒரு நாள் ஒன் டேல அப்படியா ஜெயிலில் வர கதை தான் இந்த கதை. ஒரு 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 ஜமீன்தாரோட ஒரு பால் பண்ணலாமா தெரியல சொல்கிறேன். ஒரு ஜமீன்தாரோட ஒரு காலை அது யாரும் அடக்கவே முடியாது. அதால் ஹீரோட அப்பா இறந்துருப்பார். இப்போ அது ரிவெஞ்சாக அதை அடக்கிறதுக்காக எப்படி ஹீரோ வராரு, எப்படி வந்து திரும்பி ரிவெஞ்ச் எடுத்தாரா, அது மாடு என்ன ஆச்சுன்றதான் கதை. ஓகே. அந்த ஹீரோ தான் சூர்யா, வெற்றிமாறன் தான் இந்த கதையை எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து அதான் இது பேஸ் பண்ணி தான் வருது இந்த படம். ஸோ அவங்களே கிராஃபிக் சொல்கிறது எனக்கு என்னன்னா காமிக்ஸை விட கிராஃபிக் நாவல்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் கிராஃபிக் சொல்றது காமிக்ஸை விட கிராஃபிக் நாவல் ஆக்சுவலி என்ன மைண்ட் மெச்சூர் ஆகுதுன்னு அர்த்தம். கலர் விஷயத்துக்குள்ள இருந்து கண்டென்ட்குள்ள ரொம்ப போகுது அப்படின்னு அர்த்தம். பிடிக்கும், அதுக்கப்புறமா ஸ்டோரி பிடிக்கும், நெக்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் மாதிரி போகும். யா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து எப்படின்னா இப்போ சூப்பர் அண்ட் எல்லாம் சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி கிராஃபிக் நாவல்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா ஆக்சுவலி காமிக்ஸும் கிராஃபிக் நாவலும் கிட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் டெக்னிக்கலாக அதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் வந்து காமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்வல் டிசி காமிக்ஸ்லேயே கிராஃபிக் நாவல்ஸ்லாம் படிப்ப ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. என்ன அப்படின்னா அது ஒரு காமிக்னா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த கேரக்டர் என்ன சரி அந்த கேரக்டர் தெரியுமா டேமேஜ் தெரியுமா வந்துட்டே இருக்கும், கேரக்டர் வந்துட்டே இருக்கும். அதுதான் இருக்கும். ஆமாம், அதே கதை அதுக்கு திரும்ப 30-40 தான் அந்த லைஃப். ஒரு மனுஷன் வாழ்க்கைன்றதே ஒரு 80 வருஷம் 100 வருஷம் தான். இந்த கேரக்டர் 100 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கும். இது காமிக்ஸ் ஓகேங்களா. கிராஃபிக் நாவல் வந்து ஒரு புக்கில் முடிஞ்சிடும். ஒரே புக்கு ஒரு கதை அதோட முடிஞ்சிடும். முடியும் போது கொஞ்சம் எமோஷனலாக டச்சிங்காக முடிப்பாங்க. ஒரு அது மனசில் எப்பவுமே ஒரு ஆணி அடிச்ச மாதிரி முடிப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இல்லை சில கிராஃபிக் நாவல்ஸ் வந்து 3 புக்கில் முடியும். எனக்கு ரீசெண்டாக இன்னொன்று பிடிச்ச புக்குன்னா வந்து பவுன்சர்னு ஒரு புக்கு. ஓகே. லயன் காமிக்ஸில் அவங்க வெப்சைட்டில் வாங்கி தான் படித்தேன். பவுன்சர்னு ஒரு கதை, மொத்தம் 3 புக்கு, 3 சாப்டருமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு கை இல்லாத ஒரு கௌபாயோட கதை. அடேங்கப்பா, கை இல்லாத கௌபாய் எப்படி கௌபாயா இருப்பான்? ஸோ அவனோட கதை அதான். ஆக்சுவலி அவன் கௌபாய் கூட இல்லை, அவன் பாதி செவ்விந்தியன்ற மாதிரி. ஓ, ரெட் இண்டியன், நேட்டிவ் அமெரிக்கன். ஸோ அவனோட கதை அது வேற லெவலில் இருக்கும். 3 புக்லேயுமே அவனோட கேரக்டர்ஸ்லாம் அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நைஸ். ஒரு புக்கு மாற ஒரு படம் மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். நீங்க இந்த சந்தமாமா ராணி காமிக்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கேன். அதுவும் படிச்சாலும் நைஸ் நைஸ். ஆக்சுவலி வந்து இப்போ என்கிட்ட அப்போ நான் வாங்கி புக்ஸ்ல கொஞ்சம் தான் இப்போ கையில் இருக்கு. நாங்கள் காட்டுறோம் பாருங்க. சம்பக். ஆக்சுவலி சம்பக் ரொம்ப பிடிக்கும். சம்பக் இப்போ என்கிட்ட இல்லை, அது வீட்டில் வச்சு என்ன இருக்கோ அதை காட்டுங்க. தலைவன் டெக்ஸ் ஃபில்லர். மாயாவி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அது பழைய புக்கு போயிடுச்சு, நான் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த புக்கு நான் வச்சிருக்கேன். நான் பார்த்தோம், புக் ஃபேர்ல இருந்துச்சு. ப்ராப்பர் பல்ப் ஃபிக்ஷன் டிசைன். யா செமையா இருக்கு. ஆக்சுவலி இருமுகை மாயை வந்து என்கிட்ட பழசு இருந்துச்சு. அது அப்புறம் வீடு மாற அப்படின்லாம் போயிடுச்சு. இது இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க லயன் காமிக்ஸ்ல இருந்து. அப்போ நான் வாங்கினேன் இந்த புக்கு மறுபடியும். நைஸ். ஸோ எல்லா விதமான காமிக்ஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த இருமுகை மாயை இந்த காமிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூரோப்பியன் காமிக்ஸ். ஓகே. யூரோப்பியன் எடுத்து தமிழ்ல மொழி ஆக்சுவலி அதான் இப்போ லயன் காமிக்ஸ், ராணிமுத்து காமிக்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. யூரோப்பியன் காமிக்ஸ் ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. ரைட்ஸ் வாங்கிட்டு இவங்க பிரிண்ட் பண்ணி தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணி பிரிண்ட் பண்ணி விற்றுருவாங்க. ஸோ இப்படி தான் இங்கே பொதுவாக அங்கே போயிட்டு இருந்துச்சு. பட் தமிழ்லேயுமே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, காமிக்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் இப்போ என்கிட்ட இருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, அதாவது மூலக்கதையே இவங்கள் தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், மூலக்கதையே இவங்களுக்கு தான். ஆர்ட் பண்ணது எல்லாமே எல்லாமே தமிழில் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் புக்ஸ்லாம் ஆச்சு, அது ட்ரை பண்ணாங்க, சரியா போகல. தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன். ஓகே ரைட். வர பழைய புக்கு உளுத்து போடாமல் இருக்கு. ஆர்ட் எல்லாமே தமிழில் அந்த ஸ்டைலில் இருக்கும், தமிழ் ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக இருக்கு. ஒரு 70s 80s ஃபீலிங்கில் இருக்குது இல்லை? ஆமாம், இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் அந்த இரு சகோதரர்கள் இது வந்து ராஜாங்காலத்து கதை அப்படின்ற இது மாதிரி ஒரு வித்தியாசமா அப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் தமிழ்ல வந்து பெருசா சரியா போகல, கிளிக் ஆகாதனால நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ட்ரைவ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வானதி பதிப்பகம் பண்ணது, இது வந்து மணிமேகலை பிரசங்கம் பண்ணது. இந்த மாதிரி 2-3 நிறைய நாவல்கள் நிறைய பப்ளிஷன் இருந்தாங்க, நிறைய பண்ணாங்க. அவங்க சரியா போயிருக்காது, அப்படியே விட்டுருவாங்க. சரி ஓகே டிஸ்கரேஜ் ஆகி விட்டுருவாங்க, இவ்வளோதான் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிராஃபிக் நாவல் மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஒன் ஷாட்டில் முடிகிற மாதிரி, புரியுது, ஒரே கதையில் முடிகிற மாதிரி பண்ணுவாங்க.
ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பென்சர்ஸ் போடுங்க. ஸ்பென்சர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் போனப்போ ஏன்னா ஒரு 2010ஸ்லாம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ராக் பேண்ட் டிஷர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராக் பேண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும், நிறைய கார்ட்டூன் டிஷர்ட்லாம் இருக்கும். இப்போ நான் போனால் 3 ஃபேஸ்லேயும் ஃபுல்லாக அனிமே எல்லாத்துலேயுமே அனிமே டிஷர்ட் இருக்குது. அதை சரி அதுக்கு எனக்கு பார்த்தா பிடிக்காதெல்லாம் இல்லை, என்னடா இது மட்டும்தான் இருக்குது, ஒரே வெறுப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் தேடி போன டிஷர்ட் வந்து ஒரு அயன் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டோட டிஷர்ட் தேடி போனால் கிடைக்கல. அதெல்லாம் வரையதில்லை சார், எல்லாம் இதான் வாங்குறாங்க அப்படின்ட்டான் அவன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே காமிக்கிறீங்க, பேசுறதுலையும் அனிமே மேட்டர் வருது இல்லை உங்களுக்கு? அனிமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை? அப்படி இல்லை, எனக்கு அனிமையும் பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ ஒருத்தர பேச அப்படி சொல்கிறது, இப்போ அனிமி வந்து எல்லாமே பேசுகிறாங்க, அனிமி பற்றி எல்லாருமே தெரியும். நானும் அனிமி புக்ஸ் என்கிட்டயுமே இருக்கு, நிறைய புக்கு இருக்குது. பட் என்கிட்ட இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ அது என்கிட்ட அனிமையும் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் விரும்பி படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு மாங்காய் வாங்கினேன். இது வந்து மாங்கான்னு வாங்க புக்ஸை மாங்காய் வாங்கினேன். ஓரளவுக்கு மேலே ஆச்சுன்னா அனிமையில தான் மாங்காலே இருக்குது, நான் எதுக்கு தனியாக இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அனிமி பிடிக்காதுன்னு இல்லை, பட் என்ன பிரச்சனைனா அந்த ட்ரெண்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து ஓவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஷர்ட்டு கீ செயின் எல்லாத்துலேயும் போட்டு அனிமே அது எப்படின்னா அது பிடிச்சி நல்லா இருக்குன்னு பார்க்குறவங்கள விட அதான் எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், எல்லாரும் பேர் கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் இல்லை ஆக்சுவலி கோச்சிப்பாங்க தான், அப்புறம் ரியாலிட்டின்னு பார்த்தா அப்படி தான் நிறைய இருக்குது. உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டால் கமாட்டோக்கோ கிஷாஷி அப்படிங்கிறான், சொந்த பேர் வச்சு கூப்பிட்டா கோச்சிக்கிறானுங்க. நருட்டோ பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ஆக்சுவலி சொல்கிறது தப்பு சொல்லலை, ஓகே தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அது மட்டும்தான்றது தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கார்ட்டூன்ஸ் பார்க்குற பேர் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்றது அது அனிமேட் சீரிஸாக பார்க்கும்போது நிறைய மெச்சூர் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. நான் ரீசெண்டாக அமெரிக்கன் ட்ராகன் கூட அதுலேயும் பார்த்தா மெச்சூர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது, லவ் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் வந்து அனிமி பார்க்குற அந்த சொல்கிற அனிமி பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அனிமி மட்டும்தான் உலகம், அனிமி மட்டும்தான், அதுதான் இங்கே பிரச்சனை. ஆச்சு எனக்கு ஒரு என்னன்னா சொல்கிறது எப்படி சொல்கிறதே தெரில, சொல்கிறேன். எனக்கு என்னென்னா தமிழ்லேயே நிறைய வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய ஆர்டிஸ்ட். இதான் சொன்னால் ஜெயராஜன்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட், சரி 80s அந்த ஆர்டிஸ்ட், அவர் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். ஐயோ ரொம்ப மனுஷன் வேற லெவலில் பண்ணியிருப்பா. அப்படி உண்மை மனுஷன் கிளாமர் தான் வருவா அப்படி. பட் அவளோட ஆர்ட்ஸில் தனியாக வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு டச் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்கிறது நான் ரீசெண்ட் டைம் நான் வந்து அவளோட ஆர்ட் ஸ்டைல் புக்ஸ் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து இந்த தொடர்கதைகளுக்கு வரைஞ்சிருப்பார், அவர் காமிக்ஸ் ஒரு புக்கு காமிக்ஸ்க்கு வரைஞ்சிருப்பாரு. இதான் சொன்னால் இதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கா காட்டியிருக்கீங்களா ஏதாவது இன்டர்வியூவில் ஏதாவது இதுக்கு முன்னாடிலாம்? பரவாயில்ல, எங்கள் சேனல் தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காட்டுறீங்க, சந்தோஷம். ஜெயராஜ் இவர் தான் ஜெயராஜ்ன்ற அவர் வந்து காமிக்ஸும் வரைஞ்சிருக்காரு. ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஸ்டைல் இருக்கும், அந்த ஃபேஸு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதேமே அடுத்தது ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் பார்த்தா ஷாமுன்ட்டு ஒருத்தர், ஓகே தமிழில். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகடன்லாம் அவர் வரிவார். ஷாம் அவரோட ஆர்ட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இப்போ அனிமின்றது அது ஸ்டைல் அது இது வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி தமிழில் ஒரு ஆர்ட் ஸ்டைல் வச்சு தமிழில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்திருந்தா எப்படி இருந்துட்டு எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆசை. ஏன் இல்லை, இது கம்பேர் பண்ணால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அனிமி ஓகே தான், நல்லா இருக்குது, ஓகே இல்லை அனிமி பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதை பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இருக்குது. ஏன்னா ரூட்டுங்க நம்ம நல்லா இருக்குது. இதை வச்சு ஏன் ஒரு காமிக் சீரீஸோ ஒரு ஸ்டைலோ கொண்டு வரலன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம். ஜெயராஜ்லாம் 80s அப்போ வாழ்ந்த மனுஷன், அவர் இப்போ வாழ்ந்தாருன்னா அவர் வச்சே ஒரு பெரிய இதாக பண்ணிக்கலாம். நைஸ். இல்லை நீங்கள் இப்போ சொல்கிற பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் இன்னும் பெரிய எபிசோடாக கூட எடுக்கலாம் போல இருக்கு, ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் கலெக்டபிள்ஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. சரி, இப்போது இன்னும் 2 விஷயம் கேட்டு வந்து இந்த பர்டிகுலர் மீட்டிங்கை நம்ம வந்து முடிக்கலாம். ஸோ கேம்ஸ் பற்றி நிறைய பேசிட்டே இருந்தீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டெட் ரிடெம்ஷனோட கதையும் அதோட கேரக்டரும் நிறைய பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு போல். ஆர்த்தரை பற்றி எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கேம் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. GTA 6ம் வந்து இப்போ வருமானு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ தாமதம்? நீங்கள் நிறையா அதை பற்றி வந்து படிச்சுட்டே இருப்பீங்க, ஏன் இவ்வளோ வந்து லேட் பண்ணுறாங்க? சரி, GTA 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபாலில் வருதுன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்புறீங்களா? அது எனக்கு நான் அதை சொல்கிறேன், டிலே பண்ணுற வாய்ப்பு இருக்குது.
இருக்குன்ட்டு. பட் ராக் ஸ்டார் தான் வந்து இல்லை நான் வருவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி கிட்ட வந்து டெலிவரி பண்ணலாம் இல்லை ஏதாவது பண்ணுவாங்கன்னு தோணுது. என்ன அப்படின்னா சொல்றது ராக் ஸ்டாருக்கு என்ன ஒரு பயம்னா அது ஓவர் ஹைப் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட கேம்ஸ் ஹைப்ல வந்துட்டு நாசமா போன நிறைய கேம்ஸ் இருக்கு. சொன்னா சைபர் பங்க் 2077 பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹைப். அந்த டைம் பார்த்தீங்கன்னா GTA 5 ஜோடி போட்டு பார்க்கலாம் வரியா அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கர ஹைப் இருந்துச்சு. அந்த கேம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த கேம் மொத்தமாக இதுவாகிடும்ட்டு தான் பயங்கர ஹைப்பில் இருந்துச்சு. இன்கேஸ் அந்த கேமில் மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இன்றைக்கி அந்த கேம் தான் டாப்பாக இருந்திருக்கும். ரைட்டு. அந்த கேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேம் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 7 வருஷம் கிட்ட ஒரு ப்ரொடக்ஷனில் போயிடுச்சு. டிலே ஆகி என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே வேணாம் விட்டுறலான்ட்டு தான் பக்ஸை கிளியர் பண்ணாமல் விட்டாங்க. அதில் கேம் ரொம்ப டிசாஸ்டராக அந்த டைம் மாறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பக்ஸ் ஒவ்வொரு பேட்சாக ஆக்சுவலானா இன்டர்நெட் இருந்தது இந்த கேமிங் கம்பெனிஸுக்கு ரொம்ப வர பேசாமல் போயிடுச்சு. இன்கேஸ் இதே விஷயம் இன்டர்நெட் இப்போ இல்லை, ஃபிசிக்கல் காப்பி யாரால இருந்ததுன்னா இந்த கேம் இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்க முடியாது. என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிக்கும் போது கேமில் ஃபுல்லாக ஒரே பக்கு கிளிச்சு. PlayStation 4 கேம் ப்ளே பண்ண முடியல, கேம் க்ளோஸாக வெளியே வந்துடுது. ஸோ அதான் என்ன இப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க, காசு கொடுத்து திருப்பி வச்சு அந்த ஸ்டோரை தூக்கிட்டாங்க கேமை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த பில்டப் ஓவராக இருக்கனால GTA 6 ஊற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படிங்கிற சொல்ல வரல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது தான் ராக் ஸ்டார் பயப்படுறாங்க. மெயின் ரீசன் இப்போ என்னன்னா இப்போ ரொம்ப ஹைப் கொடுத்து அந்த கேம்ஸ் இதுவாகல அப்படின்னா அது நஷ்டமாக இருக்குன்றதான் ராக் ஸ்டாரோட பயம். ஓகே. ஆக்சுவலி ஏற்கனவே வந்து 2 பில்லியன் பட்ஜெட்டுன்றாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. செம மேட்டர். லைக் ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு வருத்தம் ஏதாவது வந்துச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் 6-7 வருஷம் அந்த கேம் வச்சு தான் எல்லாருமே திருப்பி விளையாடிட்டு இருக்கணும் இல்லையா? 6 வருஷம் இன்னும் 10-15 வருஷம். ஏன்னா GTA 5 வந்து 2012 13 வந்துச்சு. 13 PS3க்கு வந்துச்சு GTA 5. கரெக்ட், ஞாபகம் இருக்கு. இப்போ 25 வந்துருச்சு, இன்னும் அடுத்த கேம் வரல. அவங்க வச்சு ஓடி படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்திருக்கு. அந்த டைம் நிறைய ஹைப் இருந்துச்சு, நிறைய பேர் ஸ்கூல்ல பேசிட்டு இருப்பாங்க, அது ரியல் லைஃப்டா, ரியல் வேர்ல்டுடா, நிஜமா ரியல் மேப்பே அங்கே இருக்கும் அப்படின்லாம் GTA 5 ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ்ல நான் அதான் மிஸ் பண்ணிட்டேனா ஏதாவது முக்கியமான விஷயம்? இல்லை நிறைய இருக்கு ஆக்சுவலி, புக் வீட்டில் நிறைய வச்சிருக்கேன். ஓகே. இப்போதைக்கு நான் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரூம் டூரில் பார்க்கலாம். இது வீட்டுக்கு ஒரு vlog வந்தால் தான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு. ஆக்சுவலி அந்த டைம் வந்து நிறைய பேர் பலே பாலுவும் பறக்கும் டிராயருமா காட்டுங்க. நான் ஏதோ தப்பா படிக்கிறேன்னு நினைச்சுக்க போறாங்க. வாண்டு மாமா வானதி பதிக்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி வாண்டு மாமா அப்படின்னு பறக்கும் டிராயர்னா அது டிராயர் போட்டு பார்க்கலாம். இப்போ டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு துணி தெரியுமா, அந்த மாதிரி டிராயர். ஆக்சுவலி வாண்டு மாமான்ட்டு ஒரு ஆத்தர் ஒருத்தர், அவர் வந்து சில்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி காமிக்ஸ் வருவார். அது நிறைய ஆச்சு. ஜடாயு அப்படின்ட்டு அது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு காமிக்ஸ் இந்த புக் என்கிட்ட இருக்குது. அதுமாதிரி 2-3 காமிக்ஸ் பண்ணார் அந்த டைம். அது பெருசாக அது கொஞ்சம் ரீச் இருந்துச்சு, அவருக்கும் ரீச் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது தமிழ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, தமிழ் இது மாதிரி இது பண்ணோம் அப்படின்ட்டு தமிழை ஒரிஜினலாக பண்ணோம் ட்ரை பண்ணாங்க. பட் வந்து ரீச் இல்லை. இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. நம்ம திகில் மன்னன் ராஜேஷ்குமார் அவரோட கதையே காமிக்ஸா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஜன்னல் ஒரு புக்கு தான் பண்ணாங்க தமிழ்ல, காமிக்ஸா பண்ணாங்க. அது கதை காமிக்ஸா பண்ணாங்க. ஜன்னல் சீதைகள்ட்டு ஒரு கதை. ஜன்னல் சீதைகளா? படிச்சு ஜன்னல் சீதைகள்ட்டு ஒரு கதை. அந்த காமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அட்டைப்படம் ஒருத்தர் வச்சிருப்பாரு உள்ள. ஓகே. நம்ம தம்ப்நெயில்ல ஒன்னு வச்சிட்டு வீடியோல ஒன்னு இருக்க மாதிரி. அங்கதான் வந்து ஸ்டார்டிங் நினைச்சேன்னா அது பார்த்துட்டு ஏதோ மர்டர் கேஸ் போல பயங்கரமா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். புக்கு படிச்சு பார்த்தா குடும்ப கதை ரைட். அதான் சந்தேகப்படுறது பொண்டாட்டியோட கதை அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதான் தமிழ்ல ட்ரை பண்ணாங்க, இப்போ ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பூம் ஆயிடுச்சுன்னா, இப்போ கொஞ்சம் எக்ஸ்போசர் பெருசாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் இந்த காமிக் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ முன்னாடியோட இங்கே பார்க்கும்போது நிறைய படிச்சவங்க இப்போ வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காமிக்ஸ்ன்றமோ கொஞ்சம் நல்லா இருக்கு, படிக்கணும்னு தோணுது. பரவாயில்ல. காமிக் உலகத்துக்காக நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க. அண்ட் வேறு ஏதாவது கலெக்ஷன்? இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாக்கெட் காமிக்கணுவாங்க, சும்மா பாக்கெட்டில் போகிற அளவு தான் இருக்கும். ஓகே. நம்ம ட்ராவல் அப்போ படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சைஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா சிறுத்தை சிறுவன்ற மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துருக்கான். ஸ்பைடர்மேன் மாதிரி கதை ஸ்பைடர்மேன் தான்.
அப்படியே இது என்னன்னா இந்த புக்கு படிச்சு பார்த்து என்ன ஸ்பைடர்மேன் கதை மாதிரி இருக்கே நினச்சேன். என்ன கதை அப்படின்னா ஆக்சுவலி ஸ்பைடர்மேனில் வந்து ஒரு ஸ்பைடர் கடிச்சு பவர் கிடச்சிருக்கும், எது சிறுத்தை கடிச்சு பவர் வந்திருக்கும். அதே ரேடியோ ஆக்டிவ் சிறுத்தை நாய் மனிதன் எதற்கா நாய் கடிச்சு இல்லை அது எப்படி வந்து அந்த டைம் வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ பண்ணாம விட்டாங்க அப்படின்னு தெரியல. அவங்க கண்ணுக்கே போயிருக்காதுங்க பாவங்க. சிறுத்தை ட்ரெஸ் போட்டு சரி அவனுக்காவது மேல இருந்து வந்து சிலந்தி கடிச்சது, இவன் எங்க சிறுத்தை கூண்டுக்குள்ள ஏதாவது கையை விட்டானா? ஜூக்கு போவா சிறுத்தை கடிச்சிடும். கடிச்சிட்ட உடனே வந்து இவர் வந்து இது விடுவாரு. இதுனா இல்லை ஃபோட்டோகிராஃபரை பார்த்துட்டு இருப்பான். பீட்டர் பார்க்க ஃபோட்டோகிராஃபர், இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஜூக்கு வரும் சிறுவர்களை தங்கள் அப்பா அம்மாவுடன் போட்டோ எடுத்து அங்கேயே 50 ரூபாய்க்கு விற்கும் ஃபோட்டோகிராஃபருக்கு சிறுத்தை கடித்தால் சிறுத்தை மனிதன் நடி வந்துட்டாங்க அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தமிழில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி இங்கிலீஷில் வந்து என்ன இருக்குன்னா, அப்போ ஆக்சுவலி காமிக் வளர்ந்தது இப்படி தான். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா காமிக் வந்து இந்த காமிக்குன்ற ஒரு ஃபார்மு இது வந்து இப்படி தான் வரணுன்ற அம்மாலாம் யாருமே பண்ணல. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் இருக்கும், நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப் இருக்கும், மேலே குறுக்கிட்டே ஸ்ட்ரிப் இருக்கும். அதை தான் முதல்ல வந்து ஸ்ட்ரிப்பாக வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணாங்க கட் பண்ணி கலெக்ஷன் வைக்க ஆரம்பிச்சாங்க, புக்ஸாக கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா போயிடுச்சு. நல்லா அது கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐடியா வந்துச்சு, ஓகே இதுக்கே இவ்வளோ பரவேற்பு இருக்குது, நம்மளே ரிலீஸ் பண்ண இருக்குன்ட்டு தான் காமிக்ன்ற ஒரு ஃபார்மே வந்தது. ஸோ அந்த டைம் யூரோப்பியனில் இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்த புக்கு தான். பேப்பரில் வீக்லியே வந்து அப்புறம் அதோட கம்பைலேஷன் இதுதான் இது மாதிரி சிந்துபாத் கதை மாதிரி கதை அதை வந்து கம்பைல் பண்ணி இங்கே தமிழில் போட்டிருக்காங்க. நைஸ். இது ஒரு செம்ம உலகம் ஆக்சுவலாக. லைக் இது வந்து நிறைய பேர்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி கடைசியில் நான் உங்ககிட்ட ஆக்சுவலி தான் அப்போ என்னன்னா ஆக்சுவலி இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புக்கில் இது ஒன்று. இது வந்து என்னது தானோஸ் ரைசிங். தானோஸோட வரலாறு. அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க கதை ஒரிஜின் ஸ்டோரி. தானோஸ் எப்படி வந்தான்றது இது கிராஃபிக் நாவல். இது காமிக்கல் கிராஃபிக் நாவல். இது ஓகே. இது தானோஸ் எப்படி வந்தான் அப்படின்றத பற்றி அழகாக கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி முடிச்சிருக்கோம். ஏன் ஆக்சுவலி ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு புக்கு. எப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு நிலை தருமாறி போகும்பொழுது வாழ்க்கை எப்படி போகுது நீங்கள் பார்க்கும்பொழுது வெறும் ஒரு தானோஸு அப்படி நினைப்பீங்க. பட் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவுன்ற சக்தி கிடைச்ச ஒருத்தன் தடுமாறி போனால் என்ன நடக்கும்ன்றதான் இதோட மெயின் கதை. அதான் கதை கரு. அதான் மெயின் கதை கருவை. இவன் ஆரம்பத்தில் வந்து மற்றவங்களோட அறிவு அதிகமாக இருக்கும், அவனுக்கு வந்து மற்றவங்களும் ஒதுக்கி வைப்பாங்க. அதில் ஒரு இது கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெத்துன்ற ஒரு வண்டியோட பேசுகிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா அதனோட இலூஷன். அவளுக்காக தான் அவன் பல பேரை கொண்டிருப்பான். இத்தனைக்கும் அவனோட ஒய்ஃபை கொண்டு இருப்பான், கிரகத்தை கொண்டிருப்பான், ஏகப்பட்ட பிளானட்ஸ் அழிச்சிருப்பான். கடைசியில் அவனோட அப்பாவே கொல்ல வரும்போது தான் உண்மை தெரியுது. அவர் ஒருத்தர் ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ மேபி அந்த சொல்கிறது அறிவுன்ற ஆயுதம் அவனுக்கு ஒழுங்காக இருந்தானா அப்படியே இருந்திருப்பான். ஸோ அதுதான் கரெக்டாக சொல்ல வந்த ஒரு கருத்து. ஃபைன் சூப்பர். ஆக்சுவலி கேம் நான் கதை போட்டிருப்பேன், புக்கு நான் படிச்சுட்டு கதை போட்டிருப்பேன். உங்கள் வீடியோவில் மோஷன் காமிக்ஸாக போட்டிருப்பேன். இப்போ இந்த சேனலில் இப்போ பண்ணிட்டு இருக்க பழைய சேனலில் ஓகே அது டிஜிட்டலாக படிச்சுட்டு இது வந்து இது புக்கு பிசிக்கலாக கிடைக்கும் போது வாங்கி அவன்ட்டு அட்டம் பிடிச்சி இந்த வாட்டி நம்ம புக் ஃபேரில் வாங்கிங்களா? புக் ஃபேரில். நைஸ். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது புக் ஃபேர்? வாவ். ஆக்சுவலி இந்த வாட்டி புக் ஃபேர் தான் கொஞ்சம் மோசம். ஏன்? நான் போன வாட்டி புக் ஃபேரில் வந்து நிறைய நான் எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய ஜெனரல் புக்ஸ் இருந்துச்சு, நிறைய பாலிடிக்ஸ் புக் தான் அதிகமாக இருந்தது. எனக்கு என்னன்னா இல்லை அப்படி சொல்ல வரல. இல்லை சும்மா ரொம்ப பாலிடிக்ஸாக இருந்தாலும் போர் இல்லை, ஓவரா பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க போல. இல்லை நான் அப்படி சொல்ல வரல. என்ன அப்படின்னா போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தாலும் அவனுக்கு வந்து ஒரு மார்வல் காமிக்ஸு, அனிமி, இப்போ ஜென்ரல் காமிக்ஸு அப்படின்னு நிறைய இருந்துச்சு. பொதுவான இந்த சமையல் குறி புக் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மேகசின்ஸு நிறைய மேகசின்ஸ் நிறைய இருந்துச்சு. கையில் காசு தான் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே கையில் காசு தான் இல்லை, நிறைய வாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது ஒரு காமன் ஆடியன்ஸுக்கான புக்ஸ் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. சொல்கிறது நான் வாடிவாசல் புக் வாங்கணும் போனேன், சுற்றி முற்றி பார்த்து புக் காசு எதுக்கு போனால் அதே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் புக்கா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் லயன் காமிக்ஸ் போயிட்டு அதுக்கு லயன் காமிக்ஸ் மட்டும் புக் வாங்கினேன். பெருசாக வரைக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்க முடியல, அப்படியே வந்துட்டேன். ஓகே டயர்ட் ஆகிட்டு சரி விடுங்க, அடுத்த புக் ஃபேரில் ஃபுல்லாக பெருக்கி விட்டுலாம். மார்வல் காமிக்ஸும் பெருசாக இல்லை. ஆக்சுவலி
போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மார்வல் காமிக்ஸ் வச்சுருந்தாங்க. மார்வல் டிசி காமிக்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த வாட்டி தெரிய பார்த்தா அது கிடைக்கவே இல்லை. இல்லையா எனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இப்போது உங்களோட முழு கலெக்ஷன் எப்படினாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரல, ஒரு நாள் வந்து உங்களோட முழு கலெக்ஷனை நான் தேடி வந்து பார்த்துடுறேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பைக்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அதான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. உங்கள் வீட்லேயே ஒரு புக் ஃபேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் பேசுறதை பார்த்தா தெரியும். இல்லை ஆக்சுவலி நான் வந்து நான் வீக்லி வந்து நான் எப்போதும் அப்போல்லாம் சேலரிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 500ஆவது புக்ஸுக்கு செலவு பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அது அப்போ 500 இப்போ 2000 ஆயிடுச்சு. 2000 3000 ஆயிடுச்சு. என்னது இது பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்னேன் இல்லையா, காமிக்ஸ் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக புக்கை விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அதை தாண்டி காமிக்ஸ் நம்ம ஊரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேகசின்ஸில் வர அந்த கன்னித்தீவு மாதிரி 2-3 சீனாக வரும். அப்போ தொடர் கதை மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தா அதோட ஒரு கம்பலேஷன் பண்ண ஒரு பைண்டிங் புக். இது வந்து ஆர்டர் நம்ம தலைவன் ஜெயராஜ் தான். ஓகே, ஒரு கவர்ச்சியான பெண்ணு ஃபோட்டோ போட்டுருவாங்க, ரைட்டில் வந்து வரைஞ்சிருவாங்க. ரைட், அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இது பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக, இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா தொடரும் நிறையா இருக்கும். ஏன்னா அதில் புக்கில் வருது அதை கட் பண்ணி எனக்கு லெஃப்ட்டில் அந்த புக்கோட வேறு ஏதோ ஒரு ஆர்டிகல் பேஜும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா பைண்டிங் புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய. அதுவே ஒரு மூட்டை வந்து இல்லையா இப்போ இது பண்ணும்பொழுது. பைண்டிங் புக்ஸ் நல்ல விஷயம்னா கதை நல்லாயிருக்கும். சில ரீசெண்டாக டைவர்ஸ் கதை படித்தேன். ஓகே, டைவர்ஸ் ஓகே, கதை பேர் டைவர்ஸ். ஹீரோயினோட டைவர்ஸ் ஆயிடுமா ஆகாதான்றது தான் கதை. ஆச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆகாது, அப்பாவோட கீப்பு ஆகிடும். கதை அழகா கொண்டு போயிட்டு அழகா ட்விஸ்ட்டை போட்டு அழகா கொண்டு போயிருப்பாங்க. சம்னா சொல்கிறது அந்த பைண்டிங் புக்ஸ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பைண்டிங் புக்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த தொடர் கதையாக வந்த கதைகளை மொத்தமாக கோர்த்து புக்ஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த படிக்கிறத விட பைண்டிங் புக்ஸ் பிடிக்கும். ஓகே, ஏன்னா அது ஆர்ட் இருக்கும். சீரியஸ்லி அதில் ஒரு ஃபீலிங்கே இருக்கும். இப்போ ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டருக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதுக்கு இதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் படிக்க வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் சொல்லி தான் எனக்கு வந்து, நானும் லைக் நிறைய நியூஸ் பேப்பர் இது பழைய புக்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு இருக்கிறதே இன்றைக்கி தான் தெரியும். இந்த புக்கு பாருங்கள், இந்த ஆர்ட் ஃபுல்லாக தமிழில், கண்டென்ட்டும் தமிழ் தான், இதுவும் தமிழ் தான், ஆர்டிஸ்டும் தமிழ் தான். லெஃப்டில் ப்ரெஸ்டீஜ் மிக்ஸியோட ஆடு. பரவாயில்ல, ட்ரெயினில் போகும்போது படித்த பல வார மலர்களோட நினைவுகள் வந்து போகுது அப்படியே. இன்னும் கொஞ்சம் மேலேயா? ஆமாம், என்னத்தை புரட்டி காட்டிகிட்டு இருக்கேனே தெரியாதுடா அப்படின்றீங்க. சரி, காலங்கள் எப்படி சுழல்கிறது அப்படின்னு. நைஸ், தேங்க்ஸ். எனக்கு வந்து இதெல்லாம் காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில் வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் அதிகமான ப்ராப்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து காட்டி எடுத்து காட்டுறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு பீசஸ்லாம் இதான் ஃபஸ்ட்டு வந்து எதாச்சும் அது மாதிரி நடக்குது அப்படி. ஏன்னா உட்காந்து பேசுகிறத தவிர்த்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ செம்மையாக இருந்தது. ஆனால் நிஜமாவே ஒரு நாள் உங்கள் முழு கலெக்ஷனை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் செட்டில் ஆகிட்டோன்னே நான் வரேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. இப்போ வரக்கூடிய டைமில், இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி பூமர்த்தனமாக அங்கிள் ஆர்டிஸ்ட்லாம் கேட்கணும், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்காக வந்து கேட்குறேன் நான். ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்குது, அது என்ன சொல்கிறது, ஸ்டேபிள் ஆகிட்டு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கிறது, லட்சங்கள் கடன் இருக்கின்றன, அதெல்லாம் அடைச்சிட்டு சேம் பெஞ்ச் ப்ரோ. கடன் வாங்கலாம் யாருமே இல்லை, எல்லாம் கடனில் தான் இருக்காங்க. சில லட்ச கடன்கள் இருக்கின்றன, அதெல்லாம் அடைச்சிட்டு தான் அடுத்த பிளான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்க அதனால தான் தினமும் வீடியோ போட்டு புரியுது. அதாவது யூடியூபர்ல ஆயிட்டா ஒரு சின்ன ஒரு இது ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான உனக்கு பிடிச்ச விஷயம்லாம் போட்டே இருப்போம். அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கமிட்மெண்ட்டுக்காக சில நேரத்தில் ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆயிரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து இனிமேல் பார்க்குற வீடியோவில் இது கமிட்மெண்ட்டுக்காக போடுறானா இல்லை வந்து அவனே இன்ட்ரெஸ்ட்டுக்காக போடுறானா அப்படின்னு இருக்கும். பட் எனிவே ப்ரோ, நான் வந்து ரொம்ப ரேண்டமாக உங்களோட கண்டென்ட்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் கண்டென்ட்டோட எனக்கு உங்களை நேரில் மீட் பண்ணி இப்போ நிறையா பேசுறது ரொம்ப இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்
என்ன, அதில் நீங்கள் என்னென்ன குறிப்பிட்ட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் மைன்யூட்டாக வந்து நோட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பீப்புள் கிட்ட அது ஆசையாக ஒரு சின்ன பையன் மாதிரி நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்க டேஸ்ட்டு, உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸ் மூலியமாக வந்து வெளில வந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள், பேசாத விஷயங்கள் பேசலாம். ஏன்னா இப்போது நம்மளுக்கு டைமுக்காக தான் இந்த ஸ்டாப் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. யுவர் மைண்ட் இஸ் வெரி நைஸ் அண்ட் கலர்ஃபுல். ஸோ ஐ ரியலி லைக் இட். தேங்க்ஸ் ஃபார் கமிங். Thank you so much for your time. All the best. All the best, bro.